இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னை பெருவிழா நல்வாழ்த்துகளையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கொலை, கொள்ளை, சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு ஒருவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். மரண தண்டனைக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது அந்த சிறையில் இருந்த அதிகாரி அந்த சிறை கைதியை பார்ப்பதற்காக அவருடைய தாய் வந்திருந்தார்கள். இப்போ அதிகாரியை பார்த்து, என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது அந்த சிறையினுடைய அதிகாரி, உங்களுடைய மகன் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, ஏனென்று சொன்னால் அவன் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு இப்பொழுது மரண தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கின்றான். எனவே அவன் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்று அந்த தாயிடம் சிறை அதிகாரி சொன்னார். அப்பொழுது அந்த தாயானவள், இல்லை, அவன் என்னை பார்க்காவிட்டாலும், அவன் என்னை பார்க்க விரும்பாவிட்டாலும், அவன் என்னை வெறுத்தாலும் நான் அவனை கருவில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்திருக்கின்றேன். எனவே அவன் இறப்பதற்கு முன்பாக, சாவதற்கு முன்பாக, தூக்கிலிடுவதற்கு முன்பாக, மரண தண்டனைக்கு முன்பாக நான் என்னுடைய மகனை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று அந்த தாயானவள் சொன்னாள். இதுதான் தாயினுடைய பாசம், தாயினுடைய அன்பு, தாயினுடைய பண்பு, குணநலன்கள். பிரியமான சகோதர சகோதரி, என்று அன்னையாம் திரு அவை புனித லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆலயம் 100 ஆண்டையை கண்ட அந்த ஆலயம். இன்னும் ஒரு சில வருடத்தில் நாம் 150வது ஆண்டையை கொண்டாட இருக்கின்றோம். எனவே இந்த ஆலயம் புனித லூர்து அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் என்று நாம் பிரமிப்பிக்கக்கூடிய அந்த அருள்நிறை ஆலயத்தினுடைய அருள் பொழிவு அர்ச்சிப்பு செய்யப்பட்ட நாளாக இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்று மாலை நாம் உலக நோயாளர்கள் தினம். எனவே கெபியில் சிறப்பு திருப்பலி, அதற்கு முன்பாக ஆடம்பர தேர்பவனி, திருப்பலிக்கு பின்பு குணமளிக்கும் ஆராதனை, ஜெப வழிபாடு, நோயாளர்களுக்கு நாம் அந்த குணமளிக்கக்கூடிய சுகம் தரக்கூடிய எண்ணெயை பூசி நாம் ஜெபித்து சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த லூர்து அன்னை பிரான்ஸ் தேசம் நமக்கு நன்றாக தெரியும். இதனுடைய வரலாற்று பின்னணி, அன்னை மரியாள் காட்சி கொடுத்த விதங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே கேட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த லூர்து அன்னையினுடைய விழா நமக்கு 3 செய்திகளை கொடுக்கின்றது. முதலாவது செய்தி, கடவுள் அன்னை மரியாள் சாதாரண எளிய ஏழை மக்களை தேர்ந்தெடுக்கின்றார், சாதாரண இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார். எனவே 1850க்கு முன்பு அந்த லூர்து நகர் யாருக்குமே தெரியாது. ஆனால் அன்னை மரியாள் 1858வது ஆண்டு 14 வயது சிறுமி அந்த பெர்னதத்துக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்தார்கள். எனவே அந்த காட்சியினால் அந்த இடம் மிக பிரபலமான ஒரு இடமாக மாறி, அந்த சிறுமி ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுமி. எனவே கடவுள் அன்னை மரியாள் சாதாரண இடத்தையும் யாருமே கண்டுகொள்ளாத மனிதர்களையும் எளிமையாக ஏழை எளிய மக்களை அவர் தேர்ந்து கொள்கின்றார். எனவே இன்றைய நாளில் நாம் மாதா கோவில் பள்ளியினுடைய நாம விழாவை கொண்டாடுகின்றோம். கடந்த 1955வது ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அதுவும் குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், அவர்களை எல்லாம் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து இன்று எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெற்றிருக்கின்றார்கள், முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள். சமுதாயத்தில் எல்லோரும் போற்றக்கூடிய அரசியல் தலைவர்களாக, வழக்கறிஞர்களாக, பொறியாளர்களாக, ஆசிரியர்களாக, இன்னும் பல நிலைகளில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் இந்த பள்ளியில் படித்தவர்? எனவே சாதாரண ஏழை எளிய மக்களை லூர்து அன்னை தேர்ந்தெடுத்து அவர்களை வாழ்க்கையில் ஏற்றம் பெற எப்பொழுதுமே உதவி செய்யக்கூடியவராக இருக்கும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் நமக்கு துன்பத்தின் வேதனையின் மத்தியில் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்போ நாம் இங்கே வரோம், பிரான்ஸ் தேசம் அந்த லூர்து நகருக்கு செல்லக்கூடியவர்கள் மன அமைதிக்காக செல்கின்றார்கள், கண்ணீரோடு செல்கின்றார்கள், கவலையோடு செல்கின்றார்கள், துன்பத்தோடு செல்கின்றார்கள், வேதனையோடு செல்கின்றார்கள், பல்வேறு விண்ணப்பங்களோடு செல்கின்றார்கள்.
இந்த லூர்து அன்னை திருத்தலத்திற்கு வரக்கூடிய நாமும் இதே மனநிலையில் தான் வருகின்றோம். எனவே இந்த லூர்து அன்னை, அவரை நம்பினால் அவர் நம்மை கைவிட மாட்டார், வாழ வைப்பார். நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த இடத்திற்கு வந்த உடனே தான் என் வாழ்க்கையில் ஏற்றம் என்று சொல்வார், என் வாழ்க்கையில் வளர்ச்சி. இந்த இடத்திற்கு, இந்த லூர்து அன்னையினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இந்த வில்லியனூர் பகுதிக்கு வந்தவுடன் தான் நான் வளர்ந்திருக்கின்றேன், வளர்ச்சி பெற்றிருக்கின்றேன், முன்னேற்றம் அடைந்திருக்கின்றேன். எனவே பிரியமான சகோதர சகோதரி, துன்பத்தின் வேதனையின் மத்தியில் லூர்து அன்னை நமக்கு நம்பிக்கையை தருகின்றார். அதற்கடுத்தபடியாக அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களில் எல்லாம் நம்மிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள். எனவே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். என்னுடைய மகன் வேதனைப்படுகின்றார், ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும். எனவே அதற்காக ஜெபியுங்கள். ஒரு குடும்பம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஒட்டுமொத்த குடும்பமே முன்னேற்றம் அடையும், வளர்ச்சி அடையும். ஒரு தனிப்பட்ட மனிதன் ஜெபிக்கின்ற பொழுது அவன் மனமாற்றம் அடைகின்றான். ஒரு சமுதாயம் ஜெபிக்கின்ற பொழுது அங்கு மறுமலர்ச்சி ஏற்படுகின்றது. எனவே இந்த 3 சிந்தனைகளைத்தான் அன்னை மரியாள் நமக்கு வழங்குகின்றார்கள். எனவே எளியவர்களை கடவுள் லூர்து அன்னை தேர்ந்தெடுக்கின்றார், நம்பிக்கையை நமக்கு துன்பத்தின் வேதனையின் மத்தியில் கொடுக்கின்றார். நாம் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக மாறுவோம். லூர்து அன்னை நம்மை தொடர்ந்து பாதுகாப்பார்.